ஐயா, வெறும் ஒரு 100க்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஆள் பண்ணிட்டா உடனே எஃப்ஐஆர்னா இது என்ன சட்டம் ஒழுங்கு? 100க்கு 100க்கு ஃபோன் பண்ணிட்டா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும், தகராறு பண்ணானான்னு கேட்கணும். நடந்தே உங்களுக்கு தெரியும். ஒரு 5-6 வருஷமா மண்ணடியில் ஒரு ஆளுக்கு 35 லட்சம் இடத்த விற்று கொடுத்த பணம். மனைவி பேரில் இருந்த இடம் அதை விற்று ஒரு இடத்துக்கு அக்ரிமெண்ட் விற்கிற ஒப்பந்தம் போடுறாரு. 6 மாசத்துல அது பட்டா இல்லாத லேண்டு பிடிக்கல. திருப்பி கேட்டேன், அல்லாவுக்கு பொதுவாக இதை அப்படியே வச்சிருப்பேன்னாரு. அப்ப இருந்து திருப்பி கேட்குறேன். இந்த பாருங்க, இங்க வடபழனி R8 கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து 5 வருஷமா அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போடல, ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்கல. நான் கோர்ட்டில் போட்டு நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னதுக்கு ஹெல்ப்பே பண்ணலை. இந்த பையன் அப்பதான் அப்பா கஷ்டப்படுறமே, 2 பொண்ணுகளுக்கு கல்யாணம் இருக்கு, அவனுக்கும் கல்யாணம் இருக்குது, பணம் இல்லைங்கிறாருன்னு போட்டு நான் போய் கேட்குறேன்ப்பான்ட்டு போறான். தெருவில் தான் நிற்கிறான். அவர் முன்ன பின்ன பார்த்ததில்லை. இந்த வாரம் தம்பின்ட்டு 100க்கு போன் போட்டு போலீஸ் வர வச்சாச்சு. உடனே எஃப்ஐஆர். அதுதான் நான் வழக்கமா நடக்கு. இங்க பாருங்க, 5 வருஷமா கேட்கிறேன். ஒரு சிஎஸ்ஆர் காப்பி R8 ஸ்டேஷன்ல போடல. கேட்டா இது பண போக்குவரத்து, நாங்க தலையிட முடியாதுன்னு அங்க சொன்னாங்க. அப்புறம் இங்க ஏன் போடுறாங்க? அடிக்க போனானா அவன் கையில ஏதாவது கம்பு இருந்துச்சா 6 பேரை கூட்டு அவன் ஒத்தையா போறதுக்கே அவன் அது துக்ளக் உங்களுக்கே தெரியும். இந்த இதுல மாட்டினான், கஞ்சா 2 பசங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டுருக்கான். நான் உண்மைன்னு ஒண்ணு பலார்னு போலீஸ் முன்னாடி அரைஞ்சு முதுக பிடிச்சி இழுத்துட்டு போங்கடான்னு. ஒரு அப்பனா நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன். இப்ப தப்பே பண்ணாத ஒருத்த மேல எப்படி பண்ணா மனசு குமுறமா இல்லையா? தவறு இல்லை. இதேதான் தமிழ்நாடு முழுக்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் ஏத்து கூட பேச மாட்டான், அவனுக்கு பேசவே தெரியாது. அம்மா டைப். சொல்லுங்க, இது புரியல ஏங்க? இதுவரைக்கும் வாழ்க்கையில் அவன் ஒரு வேலையே செஞ்சதில்லை. நான் அனுப்பிச்சு விடுறதுக்கு என்ன கூலிப்படையா? நான் ஷூட்டிங்ல இருந்தேன். ரொம்ப ஏன்னா தின்னுட்டு சும்மா தண்டத்துக்கு ஊர் சுத்திட்டு இருக்கியாடா இத்தனை பேர். அது அவனோட ஃப்ரெண்டோட அப்பாவும் அதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதனால சொல்லிக்கிட்டே இருந்தான். சரிங்களா? அது போறானே, போன் வந்துச்சு, அப்பா நான் போய் கேட்க போறேன்னு. கட் பண்ணா இவ்வளவு செய்திகள் வருது. நான் என்ன பண்றது? எது போடட்டும், போட்டது தப்பு. அதை முதல்ல காஸ் பண்ணுங்க, தூக்கி போடுங்க. ஏன்னா நான் பண்ண அவமானத்துக்கு, அவங்க ஏற்படுத்த அவமானத்துக்கு என்ன பதில்? போலீஸ் இப்படியே பண்ணிக்கிட்டே போலாமா? இது தவறு இல்ல. கேட்டா அடிஷனல் போட சொன்னாருங்கிறாங்க. அடிஷனல் எங்கேயோ உட்காந்துட்டு ஏசி ரூம்ல பார்க்காம எப்படி போட சொல்லுவாரு? யாரு பக்கம் நியாயம் இருக்கு? ஒரு 100க்கு போன் பண்ணா நீங்க என்ன பண்ணணும்? நடைமுறை இருக்கும்ல. அப்படித்தான் அஜித்குமார் ஒருத்தனை அடிச்சு கொண்டீங்க. என்னங்க இது? போலீஸ் கேட்கணும்லங்க. சிசிடிவி கேட்டங்க, அங்க உள்ளவங்களே சொன்னாங்க. போலீஸ் வந்த பிறகுதான் அந்த ஆளு அந்த கடன் வாங்கினவே வீட்டை விட்டு பூட்டை திறந்துக்கிட்டு கீழே வர்றான். எங்க பேசியிருக்க முடியும்? இது அப்பட்டமான குற்றச்சாட்டு. நான் என் பையனுக்கு வக்காலத்து வாங்க வரல. ஆனா தப்பில்லாம அவன் மேல இது சொன்னா நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஒரு அப்பனா நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவனுக்கு கல்யாணம் இருக்கு, தங்களுக்கு கல்யாணம் இருக்கு. உங்களுக்கு சொன்னல, ஆபாசமா பேசினான். அவன் கேரக்டர் தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும், விஸ்காம் படிச்சவன். அவன் பேசுற சத்தம் அவனுக்கே கேட்காது, அவ்வளவு அமைதியா பேசுவான். போலீஸ் எல்லாம் இருக்காங்க, இது தவறு. அவங்க என்ன கேவலப்படுத்திட்டாங்க. அது ஏன் நடிகர்னா அவங்களுக்கு ஏன் அவ்வளவு இலக்காரமா இருக்குன்னு தெரியல. நான் போய் அங்க போய் வில்லத்தனமா ஏதாவது பண்ணோமா, அவங்கள வணக்கம் பண்ணி மரியாதை செஞ்சு மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வணக்கம் போடுறேன்.
இல்லை அவங்க என்ன எதிர்பார்க்கறான்னு தெரியல. வெளியில் போய் நின்றுட்டு ஐயா என் பையனை எப்படியாவது காப்பாற்றி விடுங்க ஐயோ அப்படின்னு கெஞ்சணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல. நான் எப்பவுமே பையனுக்கு வக்காலத்து வாங்குறவன் இல்லை, யாரா இருந்தாலும் சரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.